அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். கும்பம் ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையின் கரடுமுரடான பாதைகளில் பயணிக்கும்போது ஒரு மனுஷன் தன் ஆன்ம பலத்தை நிலைநிறுத்திக்கணும்னா எந்த மாதிரியான உன்னதமான பண்புகளை கவசமாக ஏந்திக்கணும்னு அதோட பேரண்டத்தோட வழிகாட்டுதலான குருவின் அருள் ஒருத்தனை எப்படி செதுக்குதுன்னு நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இதுதானே. கும்பராசி நேயர்களே, இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை உணர்ந்து மனசுக்குள்ள ஆழமாக இருக்கிற அறத்தோட குரலுக்கு செவிசாய்த்து வாழற நீங்கள் உங்களோட வாழ்வியல் தத்துவங்களை அலச போகிற இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்ன அத்தனை துயரங்களையும் போக்கி அருள் பாலிக்கிற அந்த செந்தில் ஆண்டவனோட திருவடிகளை சரணடைஞ்சு அவரோட திருநாமத்தை உள்ளத்தில் நிறுத்தி போற்றுவோம். எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த முருகப்பெருமானோட பேரொருள் நம்மை சூழ்ந்து வழி நடத்தட்டும். எந்த தடையும் இல்லாமல் நன்மைகள் மட்டுமே பெருகட்டும்னு உயரிய எண்ணத்தோட இந்த பதிவுக்குள்ளே நம்ம நுழையலாங்க. கும்பராசியில் பிறந்தவங்க குணாதிசயங்களை உற்று பார்த்தா அவங்க சத்தியத்தோட பாதையில் எந்த சமரசமும் செய்யாத அறச்சிலர்களாக திகழறதை நாம் உணர முடியுங்க. புறத்தில் தெரிகிற மாயைகளுக்கு ஆளாகாமல் எந்த காலத்திலையும் மெய்மைக்கும் எதிரான செயல்களை தன் தன்மானத்துக்கு இழிவாக நினைக்கிற ஒரு தனித்துவமான இயல்பு இவங்களுக்குள்ள இயல்பாகவே இருக்குங்க. இவங்களோட சொல்வன்மை என்பது வெறும் வார்த்தை ஜாலம் இல்லைங்க, மாறா பிறர் உள்ளங்களை ரொம்ப எளிதாக தொடுற ஒரு தெய்வீக கலையே. மற்றவங்களை வசீகரிக்கிற ஆற்றல் நிறைஞ்ச இவங்க உரையாடல்கள் எவ்வளவு கடினமான மனசையும் மென்மையாக்குற வல்லமை உடையவைங்க. குறிப்பாக சுயநலம் என்கிற குறுகிய வட்டத்துக்குள்ளே சிக்காம யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு பரந்த நோக்கத்தோட தன்னை சுற்றி இருக்கிற சுற்றமும் ஒட்டுமொத்த சமுதாயமும் மேன்மை அடையணும்னு பொதுநல சிந்தனையே இவங்க ஒவ்வொரு செயலுக்கும் உந்து சக்தியாக இருக்குங்க. இப்போதைய காலத்தில் கும்பராசி அன்பர்கள் எதிர்கொள்கிற அன்றாட சிக்கல்களும் அதை அவங்க எப்படி சமாளிக்கிறங்கிறதும் ரொம்ப நுணுக்கமான விஷயம். அவங்கள போராட்டத்தில் வர சின்ன சின்ன இடர்பாடுகளை கூட ஒருத்தர் நிலைக்குலைய வைக்குங்க. ஆனால் கும்பராசிக்காரங்க அதை தங்க அறிவு முதிர்ச்சியால் எப்படி கையாளணும்னு இங்கே ஆழமாக பேசலாங்க. குரு பகவானோட வழிகாட்டுதல் இவங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கு மாதிரிங்க. அந்த தெய்வீக வழிகாட்டுதல் இவங்க முடிவுகளில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, அதன் மூலமாக அவங்க அடையிற ஆன்மீக முன்னேற்றம் என்ன, இதையெல்லாம் விரிவாக பார்க்கலாங்க. இவங்க எதிர்கொள்கிற ஒவ்வொரு சவாலும் அவங்களை சிதைக்கிறதுக்காக இல்லை, மாறா இன்னும் வலிமையானவர்களாக புடம் போடுறதுக்கே இதை நாம் புரிஞ்சுக்கணுங்க. நன்னெறிகளோடவும் நேர்மையான எண்ணங்களோடவும் ஒருத்தன் தன் வாழ்க்கையை அமைச்சுக்கும் போது அந்த உயரிய சிந்தனைகளை பெரிய விபத்துகளில் இருந்து காக்கிற அரணாக மாறுது. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இறைவன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையும் அந்த பரம்பொருள் எப்பவும் நம்மோட இருக்காருன்னு துணிவும் இவங்களுக்கு மலை மாதிரியான மன வலிமையை தருதுங்க. இந்த பதிவில் நம்ம ஆராய போகிறது வெறும் ஜோதிட கணக்குகள் மட்டும் இல்லை, இறைவனோட துணையோட சவால்களை சந்திக்க தயாராக இருக்கிற ஒரு கும்பராசி மனுஷனோட மன போராட்டங்களையும் அதுக்கான தீர்வுகளையும் தாங்க. பிரபஞ்ச ஆற்றலுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு இடையிலான அந்த தொடர்பை உணரும்போது சிக்கல்கள் எல்லாம் பனி மாதிரி விலகி போகும். இந்த ஆழமான உரையாடல் உங்களுக்கு புரிய வைக்குங்க. மனுஷ வாழ்வில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சின்ன இடர்பாடும் நம்மை வீழ்த்துறதுக்காக உருவானது இல்லை, மாறா நம்ம ஆன்மாவை அடுத்த கட்ட முதிர்ச்சிக்கு இட்டு சொல்கிற ஏணிகளாக தான் அவை இருக்குங்க. வாழ்க்கையோட சிக்கலான கணக்குகளை எளிமையாக தீர்க்கிற ரகசியங்களை நம்ம உற்று பார்த்தா அங்கே ஒரு தெளிவான வழிகாட்டுதல் அவசியம்னு தெரியும். இந்த பிரபஞ்சத்தில் சாதனைகளை படைத்த பேரறிஞர்களும் பெரும் செல்வந்தர்களும் தன்னிச்சையாக உயர்ந்தவங்க இல்லைங்க. அவங்க பின்னாடி ஒரு தீர்க்கமான ஆலோசனையும் கண்ணுக்கு தெரியாத ஒரு குருவோட கரமும் நிச்சயமாக இருந்திருக்குங்க. சரியான திசையில் நம்மை செலுத்துகிற ஒரு வழிகாட்டி கிடைக்கும்போது காலமாக தேங்கி கிடக்கிற தடைகளை ரொம்ப சீக்கிரத்தில் கடந்தலாங்க. ஒவ்வொரு விடியலிலும் அந்த பரம்பொருள் நமக்காக ஒரு புதிய வாழ்வியல் பாடத்தை வடிவமைச்சு வச்சுருக்காரு. அந்த பாடத்தை வெறும் கடமையாக பார்க்காம ஒரு மாணவனோட ஆர்வத்தோடு உள்வாங்கி நாம் தயாராக இருக்கணுங்க. இன்றைக்கி என்ன நடக்குமோன்னு பயத்தோட கண் விழிப்பதை விட இன்றைக்கி பேரண்டம் எனக்கு என்ன பாடம் புகட்ட போகுதுன்னு அவளோடவும் நம்பிக்கையோடவும் நம்ம நாளை தொடங்கணும். நம்ம இருப்போட நிலைமையை பற்றி, குறிப்பாக மரணத்தை பற்றியோ யோசிச்சுக்கிட்டே இருப்பது ஒருபோதும் நிம்மதியை தரவே தராதுங்க. அது ஒரு தேக்க நிலையை உண்டாக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வாழ்வுக்கு ஒரு உன்னத இலக்கை நிர்ணயிச்சு அதை நோக்கிய பயணத்தில் நம் கவனத்தை செலுத்தினா மன உறுதி தானாக பிறக்குங்க. அந்த பயணத்தில் நமக்கு தடையாக வருகிற எதிர்மறையான அதிர்வுகளை கண்டுக்காம கடந்து போவது ரொம்ப அவசியங்க. தேவையில்லாத விமர்சனங்களோ மனசை சோர்வடைய வைக்கிற வார்த்தைகளோ எங்கிருந்து வந்தாலும் அந்த சூழலிருந்து அமைதியாக விலகிடுறதே அறிவார்ந்த செயலுங்க. ஒவ்வொரு சவாலையும் ஒரு பாடமாக ஏற்றுக்கிட்டு அந்த பாடத்தை வெற்றிகரமாக கற்று முடிப்பேன்னு நமக்குள்ள நாமளே ஒரு சபதம் எடுத்துக்கணும். ஜோதிட ரீதியாக பார்த்தா அறிவோட காரணமாக விளங்குற ஒரு குரு பகவான்
மே 17 முதல் தன் வக்கர நிலையிலிருந்து விடுபட்டு நிவர்த்தி அடைகிறார். இந்த வானியல் மாற்றம் கும்பராசி நேயர்களோட வாழ்வில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுதுங்க. தேங்கி கிடந்த காரியங்கள் வேகம் எடுக்கும். நீண்ட நாளாக கனவாக இருந்த பல விஷயங்கள் நனவாகும். இங்கே நீங்கள் உணர்வீங்க இதைய. கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரை பல நேரங்களில் பிறரால் தவறாக புரிஞ்சுக்கிட்டு வீணான பழிகளுக்கு ஆளாக நேரிடுங்க. தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் செய்கிற உதவிகள் கூட சில சமயம் எதிர்மறையான விளைவை தந்து உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி சித்தரிக்கலாம். ஆனால் நீங்கள் எப்பவுமே நன்மையை மட்டும் நினைச்சு செயல்படுறவங்க. அதனால் அந்த தற்காலிக தடைகளை பார்த்து கலங்க வேண்டாங்க. உங்களுக்கு உலகியல்ல தந்திரங்களோ சுயநல கணக்குகளோ போட தெரியாது. இதுதான் உங்கள் பலமும் பலவீனமும். நிகழ்காலத்தோட அற்ப லாபங்களுக்காக அலையாம எதிர்காலத்தை பற்றி தீர்க்க தரிசனமாக பார்வையோடு நீங்கள் பயணிப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு வர வாயில்லா ஜீவன்களையும் ஒரு தெய்வீக அம்சமாக பாவிச்சு அவங்க நலம் பெறணும்னு நினைக்கிற உங்கள் பரந்த உள்ளமே உங்களை ஒரு பெரிய புண்ணியத்தை தேடி தருங்க. இந்த மாதிரியான உன்னத குணங்களும் கிரகங்களோட சாதகமான சஞ்சாரமும் சேர்ந்து உங்களை ஒரு பொற்காலத்தை நோக்கி அழைச்சிட்டு போகுதுன்னு உறுதியாக நம்பலாம். நீங்கள் வாழ்க்கை பெருங்கடலில் தத்தளிக்கிற ஒரு பயணி. எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு சுவரில்லாத சிறைக்குள்ள அடைப்பட்டிருக்கிற மாதிரி ஏன் இந்த உணர்வு என்னை வாட்டுது? உறவுகளோட மாய வலையை அறுக்க முடியாமல் அதே சமயம் அவற்றை முழுசாக பற்றிக்கவும் முடியாமல் தவிக்கிற இந்த மனநிலைக்கு எப்போ விடிவு காலம் வரும்னு தத்துவார்த்தமாக கேட்டால் அதுக்கு பதிலாக இருக்கிறது தான் கும்பராசி நேயரோட இப்போதைய வாழ்க்கை கட்டம். காலம் இளைச்ச கோலமோ விதியோட விளையாட்டோ தெரியல. உங்கள் அகத்தில் தோன்ற என்னென்ன அலைகளை புரிஞ்சுக்கிற பக்குவம் மற்றவங்களுக்கு இல்லாத நிலையில் நீங்கள் ஒரு தனித்தீவாக உணரக்கூடும். திரையில் வர சோக காவியத்தோட பின்னணி இசை உங்கள் அந்தரங்க மௌனத்தை பிரதிபலிப்பதா நீங்கள் நினைக்கிறதுல ஆச்சரியமே இல்லைங்க. ஆனால் அந்த இரண்ட மேகங்கள் இப்போ விலக ஆரம்பிச்சுட்டுச்சுன்னு. அறிவாற்றலோட ஊற்றான குரு பகவான் தன் வக்கர நிலையிலிருந்து விடுபட்டு இயல்பு நிலைக்கு திரும்புகிற இந்த நேரத்தில் கடந்த காலத்தில் நீங்கள் கண்ணீரோடவும் உழைப்போடவும் விதைச்ச அந்த விதைகள் இப்போ பிரம்மாண்டமான மரங்களை உருவெடுக்க தயாராகிவிட்டனுங்க. இத்தனை காலம் உறவுகளோட நிழலாட்டங்களை நீங்கள் பார்த்த விதம் இப்போ ஒரு தெளிவான புரிதலை தந்திருக்குங்க. மற்றவங்களை உங்களை எப்படி பார்க்குறாங்கிறத விட நீங்கள் உங்களை எப்படி செதுக்கினீங்கன்னு தான் முக்கியம். இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு மாபெரும் பக்கபலமாக அமைய போகுதுங்க. குறிப்பாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட வக்கரமான புத்தியும் அவங்க சுயநலம் போக்கும் இனி உங்கள் கண்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த உலகம் முழுக்கம் தன் முனை போல இயங்கினதும் எவரையும் நாம் மாற்றிட முடியாதுன்னு குரு பகவான் உங்களுக்கு ஒரு பாடம் புகட்டி இருப்பார். அந்த பாடமே உங்களை சலனமற்ற ஒரு நிலைக்கு அழைச்சிட்டு போகுங்க. இந்த குரு நிவர்த்தியோட விளைவாக சில உன்னதமான ஆத்மாக்களோட அறிமுகமும் நேர்மையான நண்பர்களோட தோழமையும் உங்கள் வாழ்க்கையோட திசையை மாற்றி அமைக்க போகுது. உங்கள் மனசோட பாரங்களை இறக்கி வைக்க தகுதியான மனுஷங்கள்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. அது உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு மருந்தாக இருக்குங்க. ஆன்மீக குருமார்களோட ஆசையும் மகான்களோட தரிசனமும் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களிலிருந்து விடுதலை தருங்க. உங்கள் மேலே சுமத்தப்பட்ட அபாண்டமான பழிகளும் அவதூறுகளும் காலப்போக்கில் தீர்ந்து போகும். அந்த மௌனத்தை காத்திருப்புக்கு இப்போ ஒரு நியாயமான பதில் கிடைக்கிற காலம் கணிஞ்சிடுச்சுங்க. ஆன்மீக ரீதியாக உங்களை பலப்படுத்திக்க சனிக்கிழமைகளை ஆதி அந்தமில்லாத அந்த சிவபெருமானை வழிபடுங்க. அன்னை துர்க்கையோட திருவருளை வேண்டுங்க. அது உங்கள் மனபலத்தை அதிகரிக்கும். இறைவன்கிட்ட உரையாடுங்க. உங்கள் அந்தரங்க வேதனைகளை அவர்கிட்ட சமர்ப்பிங்க. மனசுக்குள்ள அழுத்தம் கூடும்போது நேர்மறையான சக்திகளை பற்றியும் அறம் சார்ந்த விஷயங்களை பற்றியும் மட்டுமே யோசிங்க. நம்ம எண்ணங்களோட வலிமை அளப்பரியது. ஒரு சின்ன விதையிலிருந்து பெரிய மரம் வர மாதிரி உங்கள் மனசில் உதிக்கிற ஒரு சின்ன நற்பண்பு உங்கள் மொத்த வாழ்க்கையை மாற்றிடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையே பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தருதுன்னு உணர்ந்து எதிர்மறை எண்ணங்களுக்கு ஒரு துளி கூட இடம் கொடுக்காம நேர்மறையான விதைகளை மட்டும் உங்கள் மன வயலில் தூவுங்க. எண்ணம் போல வாழ்வு அமையும்னு அந்த பொன்மொழிப்படி இனி வரும் நாட்கள் உங்களுக்கு வசந்த காலமாக அமைய போகுதுன்னு உறுதி. மனுஷன் மனசனோட ஆழத்தில் உதிக்கிற ஒரு சின்ன எதிர்மறை எண்ணம் எப்படி ஒருத்தனோட மொத்த வாழ்வையும் முடக்கி போடுற வல்லமை உடையதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கோமா? என்னால் இந்த இலக்கை எட்ட முடியாது, புதிய முயற்சிகள் தோல்வியில் தான் முடியும், மற்றவங்கக்கிட்ட பேச துணிவில்லைன்னு தொடங்குற அந்த தாழ்வு மனப்பான்மை உண்மையிலேயே நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிற பெரிய சுவராக இருக்குங்க. இந்த மாதிரி சிந்தனைகளை அறவே களைச்சிட்டு அதுக்கு பதிலாக நிச்சயமாக என்னால் சாதிக்க முடியும், என் தொழிலை வெற்றிக்கான கனிகளை என்னால் மட்டுமே பறிக்க முடியும், பிரபஞ்சம் எனக்கு சாதகமான சூழலை உருவாக்கும்னு நேர்மறையான அதிர்வுகளை நமக்குள்ளே விதைக்கணுங்க. ஏன்னா நம்ம எதை ஆழமாக நம்புகிறோமோ அதையே நம்ம வாழ்வு பிரதிபலிக்குது. கும்பராசி அன்பர்களே, உங்கள் எண்ணங்களில் நன்மையை மட்டும் நினைங்க. தீமைக்கோ அவநம்பிக்கைக்கோ ஒரு துளி கூட இடம் கொடுக்காதீங்க. தற்போது குரு பகவான் தன் வக்கர நிலையிலிருந்து மீண்டு நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாருன்னா
உங்கள் வாழ்வில் நீ நடக்க போகிற மாற்றங்கள் ஒரு சொர்க்கபுரியோட தரிசனம் மாதிரி அமைய போகுதுங்க. நிதி நிலையில் மடைமாற்றம் ஏற்பட்டு வருமானம் பல வழிகளில் உங்களை தேடி வரும். அதே சமயம் தேவையில்லாத செலவுகள் குறைஞ்சு சேமிப்பு பழக்கம் தானாக கை கொடுங்க. நீண்ட நாளாக உங்களை வாட்டி வதைச்ச கடன் சுமைகள் பனி மாதிரி விலகும் சூழல் உருவாகும். தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோட ஒரு நிலையான தன்மையும் வருங்க. கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு தேர்வுகளில் அபார வெற்றி, வெளிநாடு போய் சாதனை பண்ண துடிக்கிறவங்களுக்கு அதுக்கான வாசல்கள் அகல நிற்கும். உறவுகளோட மேன்மையை பார்த்தா பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி இடையில ஒரு உன்னதமான புரிதல் ஏற்பட்டு இல்லறம் இனிக்குங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமையும். மழலை செல்வம் வேண்டி தவிச்சவங்களுக்கு குலக்கொழுந்து உருவாகிற பாக்கியம் வருங்க. இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ஆரோக்கியம் மேம்படுறதால மன அழுத்தம் நீங்கி ஒரு அமைதியான ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு கிடைக்கும். சொத்து வாங்குறதுலையும் புதிய வாகனங்கள் வாங்குறதுலையும் இருந்த தடைகள் விலகி நீங்கள் நினைச்ச மாதிரி நிலமோ இல்லமோ வாங்குற யோகம் கை கூடுங்க. சட்ட சிக்கல்களோ நீண்ட நாள் பகமையை வச்சிருக்கிறவங்களோட பலம் குறைஞ்சு சமூகத்தில் உங்கள் பெயர், புகழ், அந்தஸ்து ஒரு புதிய உன்னத்தை எட்டும். இந்த மாற்றங்களை இன்னும் வேகப்படுத்த ஒரு சுற்றமான வழிகாட்டுதலை இங்கே கவனிக்கணும். அதிகாலை நேரத்தில் இறைவனை அல்லது பிரபஞ்சத்தை வேண்டினா அது நடக்குமான்னு ஒரு ஆழமான கேள்வி பதில் பார்க்கலாமா? தினமும் அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை அந்த பிரம்ம முகூர்த்தம் காலம்ல பிரபஞ்ச ஆற்றல்கள் ரொம்ப வீரியமாக செயல்படுற நேரங்க. அந்த நேரத்தில் எழுந்து உங்கள் இடத்தை தூய்மை பண்ணி கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து தியானம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவை ஏற்கனவே நடந்துட்டது மாதிரி ஒரு காட்சியை மனசில் ஓட விடுங்க. இந்த ஆழ்மன பயிற்சியும் குருவோட அருளாசியும் சேர்ந்து நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கையேந்தி நிலையை மாற்றி நீங்களே பலருக்கு உதவுற உயர்ந்த செல்வந்தராக உங்களை உயர்த்துங்க. இருள் சூழ்ந்த காலங்கள் மறைஞ்சு உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பிரகாசம் வீச போகுதுன்னு உறுதி. உங்கள் எண்ணங்களை உயர்வாக வச்சுருங்க. வாழ்வு தானாக உங்கள் கையில் வரும். கும்பராசி என்கிற பிரபஞ்ச குடத்துக்குள்ளே அடங்கியிருக்கிற விண்மீன் கூட்டங்களோட பயணத்தை உற்று பார்த்தா காலச்சக்கரம் நமக்காக என்ன மாதிரி மாற்றங்களை சூழ் வேகத்தில் கொண்டு வருதுன்னு புரியும். குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அறச்சீடர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு புதிய விடியலோட தொடக்கமாக அமையுங்க. துணிச்சலையும் நீதியையும் தன் இரு கண்களாக நினைக்கிற இவங்க வாழ்வில் நீண்ட நாளாக தடைப்பட்டு நின்ற சுப நிகழ்வுகள் இனி தங்கு தடையின்றி நடக்க போகுது. பணிச்சூழலில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமோ உயர்வோ இப்போ உங்கள் கை கூடுங்க. கல்வித்துறையில் இருப்பவங்களுக்கு ஒரு உன்னதமான முன்னேற்றம் காத்திருக்கு. மங்கள பொருட்களும் வாகனங்களும் வாங்குகிற யோகம் கூடி வருதுங்க. மன வாழ்க்கைக்காக காத்திருப்பவர்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணை அமைஞ்சு இல்லறம் இனிக்கும். மழலை செல்வம் வேண்டி தவிச்சவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. எல்லாத்துக்கும் மேலே பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்து இழுபறிகள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய உரிமைகள் உங்கள் கையில் வந்து சேரும். மனசை வாட்டிய கவலைகள் எல்லாம் கோடைகால காணல் நீர் மாதிரி மறைஞ்சு வாழ்வில் நிம்மதி நிலைக்க போகுதுங்க. அடுத்ததாக கற்பனை வளமும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்ட சதயம் நட்சத்திர நேரோட வாழ்க்கை ஓட்டத்தை பார்த்தா கனவுகள் நனவாகிற ஒரு அற்புத காலத்தை நீங்கள் எட்டியிருக்கீங்க. காதல் உறவுகளில் கனிவும் சிலருக்கு மறுமண யோகமும் வர சூழல் இருக்குங்க. கல்வி முடிச்சுட்டு தகுந்த வேலைக்காக காத்திருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற கௌரவமான பணி வாய்ப்புகள் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குகிற சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்குங்க. வம்ச விருத்திக்கான ஆசி கிடைக்கும். சொத்து ரீதியான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருங்க. இதுவரை தீர்க்க முடியாத புதிராக இருந்த பல பிரச்சனைகள் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். இதன் மூலமாக உங்கள் உள்ளத்தில் ஒரு தேஜஸும் இல்லத்தில் ஒரு நிலையான அமைதியும் குடிக்கொள்ள போகுதுங்க. அமைதியையும் ஒழுக்கத்தையும் தன் உயிர் மூச்சாக நினைக்கிற பூராடாதி நட்சத்திரத்த அன்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் ஒரு கவசமாக செயல்பட போகுதுங்க. குறிப்பாக சுக்கிர பகவானோட சுபமான சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் பொருளாதார மேன்மையும் அள்ளித்தரப்போகுது. வேலை இடத்துல இருந்த தேவையில்லாத சச்சரவுகள் நீங்கி ஒரு சுமூகமான சூழல் உருவாகும். கல்விக்காகவோ பணிக்காகவோ வெளிநாடு போக திட்டமிட்டவங்களுக்கு அந்த பயணம் வெற்றிகரமாக அமையுங்க. கடன் பகை எதிர்ப்புகள் எல்லாம் அறவே நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராகும். திருமணம் வாரிசு தொடர்பான விஷயங்களில் இருந்து தடைகள் தகர்க்கப்பட்டு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுங்க. பூர்வீக சொத்துக்களால் திடீர் வருமானம், குடும்ப உறுப்பினர்களிடையே இணக்கமான உறவு பலப்படுங்க. ராசி மண்டலத்தோட 11வது வீடான கும்பம் கர்மகாரான் சனி பகவானோட ஆளுமைக்கு உட்பட்டதுங்க. அவிட்டம், சதயம், பூராட்டாதி ஆகிய நட்சத்திர பாதைகளை உள்ளடக்கிய இந்த ராசினர் அறிவு கூர்மையும் சொல்லாற்றலும் மிக்கவர்கள். மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் போன்ற நட்பு ராசிகளோட நீங்கள் கொள்ளுற உறவு உங்களுக்கு எப்பவும் பக்கபலமாக இருக்குங்க. உங்களை நீங்களே வருத்திக்கிட்டாவது மற்றவங்களுக்கு உதவணும்னு நிற்கிற
அங்கே உயரிய குணம் உங்களை ஒரு உன்னதமான மனுஷனாக அடையாளம் காட்டுது. உங்கள் இந்த தூய நேர்மையை உங்களுக்கு எப்படி பெரிய வெற்றியை தேடித்தரும். இந்த அற்புதமான பலன்களை முழுசாக அடையவும் கடந்த கால வினைகளோட தாக்கத்தை குறைக்கவும் ஒரு எளிய அறவழியை நம்ம கடைபிடிக்கலாங்க. எளியவர்களுக்கு செய்கிற வேலையை இறைவனுக்கு செய்கிற பூஜைன்னு தத்துவப்படி உங்களை சுற்றி இருக்கிற ஆதரவற்ற முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. அது பெரிய பண செலவாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு வேளை உணவா, அன்பான சில வார்த்தைகளாக கூட அவங்க ஆசையை பெற்றுத்தரும். அந்த புண்ணியமே உங்களையும் உங்கள் சந்ததியும் ஒரு பெரிய அரணா காக்குங்க. இத்தனை ஆழமான தேடலோட எங்களோட இணைந்திருந்ததுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிங்க. உங்கள் எண்ணங்கள் எப்பவும் உயர்வாக இருக்கட்டும். வாழ்க்கை நன்மைகள் நிறைஞ்சதாக அமையட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கங்க. அடுத்த உரையாடலை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.